ப்ரோ, ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்ன்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட என்ன மாரியான ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்லாம் இருக்கு? A to Z ஸ்பேஸ் சேவிங்ல தான் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க கிளாசிக்கல் நம்ம பேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும். இல்ல நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணவும் தெரியும். ஸோ நார்மலா நீங்க டைனிங் டேபிள்லேருந்து, டீபாய்லேருந்து, சோஃபா கம் பெட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட்ல தான் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். நெறைய பேருக்கு தெரியதில்ல சீசம் வுட்டுன்னா. அத பத்தி சொல்றீங்களா? ஸோ சீசம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா, டீக்குக்கு அடுத்தது நேச்சுரல் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, சீசம் வுட்ல மட்டும் தான் அந்த கிரெயின்ஸே வரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த ப்ராடக்ட்னுடைய ஃபினிஷும் சரி, அந்த கிரெயின்ஸும் சரி, நம்ம குடுக்குறது எல்லாமே நேச்சுரலா மேட் ஃபினிஷிங்கோட இருக்கும். ஸோ 100% டீக்குக்கு ஈக்குவலான கண்டென்ட் தான் நம்ம சீசம் வுட்லயுமே இருக்குது. குவாலிட்டிலாம் எப்படி ப்ரோ? நம்மளது எப்பயுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தான் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்க குவாலிட்டியில எப்பயுமே நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து 15 இயர்ஸா ஹோல்சேலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சவுத் இந்தியா ஃபுல்லாவே நம்ம தான் பிக்கெஸ்ட் ஹோல்சேலர். ஸோ நம்ம கிட்ட தான் எல்லா ஷோருமே ப்ராடக்ட்ஸ் போகும். ஸோ அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு பிரைஸ்ல இருக்கும் நீங்க வந்து பாருங்க. என் குடோனுடைய வேர்ஹவுஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன்ட்டு. நான் ஒரு பீஸ் 2 பீஸ் வச்சல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கிட்ட. வந்தீங்களா ஒரு வீட்டுக்கு தேவையான மொத்த ஃபர்னிச்சருமே நீங்க எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும்.